ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மணி சீரியல் தாங்க. மணி சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அன்னபூர்ணி வந்து ரஞ்சிதா கிட்டே போயிட்டு வந்து வேணும்னே வந்து வம்பு இழுக்கிறாங்க. அப்படி என்னடா வந்து வம்பு இழுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, வாங்க கொஞ்சம் சாப்பிட வந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் வந்து எங்களுக்கு வந்து தேவையில்ல, நாங்கள் வந்து விஜய் மாமா வந்த உடனே வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டுக்குறோம், எங்களுக்கு என்ன சாப்பிட தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து உங்கள் டாடா வந்து தான் இவங்க வந்து சாப்பிடணுன்னா அப்படின்னா வந்து இன்றைக்கி வந்து பட்னி தான்மா வெண்பா குட்டி. சரி வாங்க, இவங்க சாப்பிட்லன்னா என்ன, நம்ம போய் நல்லா வந்து சாப்பிடுவோம். உங்கள் அம்மா வேறு வந்து நல்லா வந்து சப்பாத்தியும் சன்னா குழம்பும் வந்து செஞ்சு வச்சுருக்கேன்னு சொன்னால், பத்தலைன்னா வந்து நம்மளே வச்சு நல்லா வந்து வெளுத்து கட்டிடுவோம். உங்கள் மம்மி வந்து அங்கேயே வந்து சாப்பிட்டு வந்துடுன்னு வேறு சொல்லியிருக்கா போன இடத்துலையே அப்படின்னு வேறு வந்து சொல்லி நம்ம அன்னபூர்ணி வந்து அந்த இடத்துல வந்து அவங்கள வந்து பயங்கரமாக வந்து கடுப்பேற்றிட்டு இருக்காங்க. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, விஜய்க்கு ஃபோன் அடி, விஜய் வந்து ஏன் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம், ஏன் இவ்வளோ நேரம் ஏன் வந்து ஆஃபீஸ்லேருந்து அவன் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. அப்படி ஃபோன் அடிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, விஜயோட ஃபோன் வந்து நாட் ரீச்சபிள்னு சொல்லிகிட்டே வந்து வந்துட்டுருக்கு, ரீச் ஆகலை, எங்கேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து வந்துட்டுருக்குங்க. அதுக்கு உடனே வந்து நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, எங்கே தான் வந்து போயிருப்பான், இவ்வளோ வந்து வீட்டில் ஆள் இல்லை, அவனும் வந்து ஃபோன் வந்து எங்கேஜாக இருக்குதுன்னு சொல்கிறேன். அப்போ வந்து 2 பேரும் சேர்ந்து எங்கேயாச்சும் வந்து போயிட்டாங்களா என்னென்னு ஒரே டவுட்டாக இருக்கே ராஜிமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி கிட்ட வந்து ரஞ்சிதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து அந்த மாதிரிலாம் வந்து என் தம்பி வந்து இருக்க மாட்டான், பார்த்தல அந்த கோயில் விஷயத்துலையும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார் விஷயத்தில் எல்லாத்துலேயுமே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாத்துலேயுமே வந்து எப்படி வந்து பால் மேலே பால் வந்து போட்டு போல்டு பண்ணி விட்டேன் அவளை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து ரஞ்சிதா கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து ஓகே தான், ஆனால் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இப்படி ஆகிப்போச்சு, என்ன தான் வந்து பண்ணுறது, அவளை வந்து ஜெயிலே வச்சு நல்லா வந்து கழித்து வைக்கலான்னு சொல்லி வந்து நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்படி வந்து கடைசியில் வந்து அவள் வந்து எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாங்களே, அது வேறு வந்து வீடியோ வேறு ஆதாரம் வேறு இருக்குது, அவன் வந்து என்றைக்கு வந்து உண்மையை வந்து சொல்கிறான்னு வந்து தெரில, உண்மையை மட்டும் சொல்லிட்டான், அவ்வளோதான் வந்து நம்ம சோழி வந்து முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரஞ்சிதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எப்போ பார் வந்து உனக்கு வந்து நெகட்டிவ் தாட்டு தான் வந்து வருமே தவிர பாசிட்டிவான ஒரு தாட் வந்து எப்பயுமே வந்து வராது அவனுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு பயங்கரமாக வந்து ரஞ்சிதாவே பிடிச்சி வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. இவன் வேறு எங்கே போயிட்டான்னு வந்து தெரில, இவனுக்கு வேறு கொஞ்சம் வந்து கேப் விட்டாலே வந்து போதும், பொண்டாட்டி பாசம் வந்து முத்திக்கிட்டு வந்துடும் அப்படின்ட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து ரஞ்சிதா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து பார்க்கணுமே என்ன தான் பண்ணுறதுன்னு வந்து ஒன்றும் தலைகீழே எனக்கு வந்து ஓடலையே, எனக்கு வந்து எங்கே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஒருவேளை ஆஃபீஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணி பார்க்கலாமா, இல்லை அங்கேயே இருக்க மாட்டாங்களே, ஆஃபீஸ் டைம் எல்லாமே வந்து முடிஞ்சுது, அதனால் வந்து இன்னும் அங்கேயே இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே, எங்கே தான் போயிருப்பான், என்ன தான் வந்து பண்ணிகிட்ருப்பான்னு சொல்லிட்டு வந்து தெரில. அதுக்கு மேலே இந்த மல்லி வேறு வந்து எங்கே போயிட்டான்னு தெரில, இந்த சனியை வேறு, இந்த சனியும் வந்து வீட்டில் இல்லை, இதுங்க அந்த சனி இல்லாதனால இந்த 2 கிளப்பொல்ட்டுகளும் வந்து பார்த்தேன், அந்த குட்டிச்சாத்தானும் அதுக்கப்புறம் அந்த கேள்விக்கும் வந்து நல்லா சாப்பாடு வேறு வந்து பண்ணி வச்சுட்டு போயிருக்கா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சாப்பாடு செஞ்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து சாப்பாடு வந்து வேணுமா வேணாமான்னு கூட வந்து கேட்காம வந்து போயிருக்காளே, இவளை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே அப்படின்ட்டு நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் சரியான கோபத்தில் வந்து இருக்காங்க. உடனே வந்து பார்க்கணுமே நம்ம அன்னபூர்ணி இந்த கோவம் வந்து இப்படியே வந்து மெயின்டைன் பண்ணோம், இதுதான் வந்து நமக்கும் வந்து வேணும், அவளுக்கும் மல்லிக்கும் வந்து அதுதான் வந்து நல்லது. எப்படியோ வந்து மல்லியை வந்து நம்ம தனியாக அமுச்சு விட்டது வந்து நல்லதாக போச்சு, யாருக்கும் தெரியாமல் வந்து அமுச்சு விட்டது வந்து இன்னும் சூப்பராக இருக்குது. அதனால் வந்து மல்லி எப்படியாச்சும் வந்து மாப்பிள்ளை மனசில் வந்து இடம் பிடிச்சிட்டாருன்னா போதும் அப்படின்ட்டு நம்ம அன்னபூர்ணியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெண்பாவும் வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க கடவுள்கிட்ட, வந்து இந்த 2 ஜந்துக்கள்கிட்ட மட்டும் எப்படியாச்சும் வந்து காப்பாற்றி விட்டுரு, எல்லாமே வந்து நல்லபடியாக வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்னைக்கு அந்த பாட்டி வந்து சொன்னது வந்து கண்டிப்பாக வந்து நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாருக்குமே வந்து இப்போ வந்து நம்பிக்கை வந்து வருது. அன்னைக்கு சொன்னாங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உண்மையாகிடுமோ அப்படின்றது, உண்மையாகிடுமோ இல்லை உண்மையாகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்து சொல்ல முடியும். பார்க்கலாம் மறுபடியும் அந்த சாமியார்கிட்ட வந்து போவாங்களா போக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பாய், see you, டாட்டா.